ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன அப்டேட் வீடியோ. நான் முதலே வந்து உருளைக்கிழங்க சீடு நட்டு வைக்கும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டியிருந்தேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு சீடு நட்டு வச்சு கிட்டத்தட்ட 3 வாரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இது வந்து ரெட் பொட்டேட்டோவோட செடிங்க. இந்த வீடியோ க்ரீன் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து எடுத்த வீடியோ. நான் க்ரீன் ஹவுஸ் கட்டின வீடியோ நீங்கள் பார்த்துருந்துப்பீங்க. அதுக்கு முன்னாடி இது எடுத்தது. என்னால் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இந்த அப்டேட் வீடியோவை உங்களுக்கு காட்டுறதுக்கு. இந்த தொட்டியில் இருக்கிறதெல்லாம் வந்து யூகான் பொட்டேட்டோ, கோல்டு கலரில் இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த வெரைட்டி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வளர்ந்துட்டு வருது. இது பாருங்க, இது ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போ தான் ஒரு 4-5 இலை வந்திருக்கு. ரெட் பொட்டேட்டோ வந்து நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க. இப்போ வளர்ந்துருக்கிற உருளைக்கிழங்கு செடிக்கெல்லாம் வந்து 2வது லேயர் மண் ஃபில் பண்ண போகிறேன். இப்போ நான் கொஞ்சம் ஆர்கானிக் பாட்டிங் சாயில் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் பீட் மாஸும் மிக்ஸ் பண்ணி இப்போ 2வது லேயர் வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன். நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பீட் மாஸில் வந்து கொஞ்சம் அசிடிட்டி இருக்கும். அசிடிட்டி மண் வந்து உருளைக்கிழங்கு செடிகளுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதனால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மண்ணை ஃபில் பண்ணிக்கிறேன் செடியில் வந்து. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். நல்லா லூஸாக வந்து மண்ணை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ரெட் கலர் உருளைக்கிழங்கு செடி வந்து கொஞ்சம் நல்லா ஹைட்டாக வந்திருக்கு. அதில் வந்து இப்போ நான் மண்ணை ஃபில் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி வந்து மண்ணை ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி மீதி இருக்கிற ரெட் பொட்டேட்டோ செடிகளெல்லாம் வந்து மண்ணை ஃபில் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் வந்து ரெட் பொட்டேட்டோ செடிகளுக்கு மட்டும்தான் மண்ணை ஃபில் பண்ண போகிறேன். எல்லோ பொட்டேட்டோ இன்னும் கொஞ்சம் வளரணும். வளர்ந்த அப்புறமா அதை நான் ஃபில் பண்ணிப்பேன். அதை வந்து இன்னொரு அப்டேட் வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கொஞ்சம் வளர்ந்த ரெட் பொட்டேட்டோ செடிகளுக்கெல்லாம் வந்து மண்ணை ஃபில் பண்ணியாச்சு. இது இன்னும் கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் இன்னொரு தடவை மண்ணை ஃபில் பண்ணணும். இப்போ நான் எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற பழ மரங்களெல்லாம் வந்து பூ பூத்து இருந்தது. அது உங்களுக்கு காட்டியிருந்தேன். இப்போ வேறு சில பழ மரங்களெல்லாம் வந்து பூ பூத்துருக்கு. அதெல்லாம் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இது ஆப்பிள் மரம். இதில் பாருங்க கொஞ்சம் பூ பூத்துருக்கு. இந்த ஆப்பிள் மரத்தை வந்து நான் கிராஃப்ட் பண்ணி வச்சிருக்கேன். முதல்ல கார்டன் வீடியோவில் இந்த மரத்தை பற்றி சொல்லியிருக்கேன். இதை பாருங்க, கிரீன் கலரில் பிளாஸ்டிக் ரோப் கட்டியிருக்கேன்ல, அந்த இடத்துல தான் கிராஃப்ட் பண்ணது. இந்த மரத்தில் வந்து ரெட் கலரு, கிரீன் கலர் 2 ஆப்பிளும் வரும். எல்லா ஆரஞ்சு மரத்துலேயும் நிறைய பூ பூத்துருக்கு. இது ஆவக்காடோ மரம். இதுலேயும் பூ பூத்துருக்கு பாருங்க. நான் முதல்ல ஒரு வீடியோவில் உங்களுக்கு வால்பெரிக்காய் மரத்தை பூ பூத்தது காட்டியிருந்தேன். ப்ளம்ஸ் மரத்துலலாம் பூ பூத்து காட்டியிருந்தேன். இப்போ வந்து போன வாரம் நல்ல காற்றும் மழை பெஞ்சுது. ஸோ அதில் பாருங்கள், நிறைய பூ வந்து கீழே உதிர்ந்து போயிடுச்சு. இந்த 2 மரமே பேரிக்காய் மரம். இந்த 2 மரத்தில் இருந்த பூவும் பாதிக்கு மேலே வந்து உதிர்ந்து போயிடுச்சு. கீழே பாருங்கள் எவ்வளோ பூ உதிர்ந்து இருக்குன்ட்டு.
அத்திப்பழ மரத்தில் வந்து காய் வந்திருக்கு பாருங்கள், சின்ன சின்னதாக பச்சை கலரில் தெரியுது பாருங்கள். சரி, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இது நல்லா பெருசாகிடும். நல்லா பழுத்த அப்புறம் நம்ம வந்து இதை எடுத்துடலாம். இது ப்ளம்ஸ் மரம். இதில் இருந்த பூ நிறைய உதிர்ந்து போயிடுச்சு. அப்போ பார்க்கும்போது இந்த மரத்தில் எவ்வளோ பூ இருந்தது நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே வந்து பூவெல்லாம் உதிர்ந்து போயிடுச்சு. இப்போ நான் உருளைக்கிழங்கு நட்டு வச்சு ஒரு 3 வாரத்தில் எனக்கு இந்த அளவு வளர்ந்துருக்கு. நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. நீங்கள் உருளைக்கிழங்கு செடி நட்டு வச்சுருந்தா இப்போ உங்கள் செடி எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.